நீங்க மட்டும் விட்டுட்டீங்கன்னா போதும், நான் போயிருவேன். இதெல்லாம் தங்க வலையிலாம். ஆமாங்க, தங்க வலையில சூசிக்கோங்க. 10 ரூபா பந்தல பந்தலாமே. ஏய் பொம்மல கண்ணு தீசி பந்தல. சரி நான் பார்த்து வந்துட்டுமா? சீக்கிரம் போ. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ புடி என்ன பண்ண புடி? என்ன ஆச்சு? பரவடார் 10 பட்ட மேஜார். பரவடார் 10 பட்ட மேஜார். போ போ. ஏங்க அதுக்கு யா பார்த்துட்டு வந்துட்டு பேசிட்டு மட்டும் வந்துடுறேனே. பேசுறியா? ஐயோ பேசுறியா? ஆமா என் வேலைக்கு நீ வேட்டு வச்சு புடுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு வந்துடுறேனே. ஏன் இது வேணுமா? என்ன நெக்லஸா? இது நகைங்க. புடுவே என் முன்னாடி போட்டு அழகு பாக்குறேன். 25 இதுவும் வேணுமா? அண்ணே இதெல்லாம் வாங்கிட்டு போய் இவ்வளவு காசு இருக்குது மாமா. சரி பத்தியா இந்த இவ்வளவு காசு இருக்குது. வயிறு வளையல் இருக்குது. இதெல்லாம் லாரி பஸ் ஜேசிபி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பொம்மை கடையில் போயா? பொம்மை கடையில சொந்தமா வாங்கி புளிய மரத்துல விட்டு சாத்துவும் பாருங்க. சரி நான் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? புசுக்கு போ. மரவுதார் தள்ளுபடியா? தள்ளுபடியா? யாருமே வள்ளியே? யாரு வள்ளியே இல்ல? அருமை வரல. ஏன்னா யாரோ வந்தது போல இருக்கு. அருமை வரல. என்ற மலரெல்லாம் கிடக்குது. ஆமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பாத்தீங்க? நேத்து நாடியம் ஆடிக்கூடிய பெண்கள் இப்படி எல்லாம் வைத்திருந்தாரு. நான் இங்க இருக்கிறவங்களும் யாருமே வரல. ஆமா ஏன்டாடே? ஓய் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்காது. நான் கூத்து மூச்சு போமா. ஆமா ஏய் ஓய் நசமா யாரும் வரல. இதுல யாருமே வரல. நசமா யாரும் வரல. சத்தியமா யாருமே வரல. என்ன சாமி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் சாமி நான் என்னமோ நீங்க கேக்குறத பார்த்தா ஒரு பிள்ளை வந்த மாதிரியும் நான் கழுத்துல எடுத்து நெக்லஸ் அவட்டு இருந்து வாங்கி நான் மாட்டின மாதிரியும் இந்த ஜோப்புல வயர் வலையில வச்சிருக்கிற மாதிரியும் கழுத்து நிறைய நெக்லஸ் போட்டிருக்கிற மாதிரியும் கேக்குறேன். இந்த மாலை எங்கேயோ கண்டு இருந்தேன். என்னமோ ஜோப்புல என்னமோ ஓய் நேத்து அங்க ஆடக்கூடிய ஒரு நாட்டிய பெண்ணு மாலை. ஆமா இது எப்படி வந்துச்சு? யாருமே விளையாடியே எப்படியா மேல வச்சு இந்த ஜோப்புல வலையில வச்சிருக்கிற மாதிரியோ பேசுறீங்க. என் பொண்டாடி வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. அவனே சொல்லி கொடுக்குறோம். இந்த வலையில யாரு போட்டிருந்தா நாட்டிய பெண்ணு வச்சிருந்தா இதை அப்புறம் அவனுக்கு வந்து யாரு வரல.
என்ன அது கூட போனா போயிட்டு போகுது. இந்த ஜோப்புல பணம் 10,000 வச்சிருக்கிற மாதிரி தான் நீங்க பணம் பேசுறீங்க. 10,000 வாங்கிட்டு நான் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி. அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. வரையில டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு கேட்டானே இந்த அஜோக்கிய கட்டி கொடுத்துருக்கான். அந்த முட்டை தான் கட்டி குடிச்சோம். கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். அப்போ நினைச்சேன் எல்லா பெண்களும் எனக்கு குடிய அந்த தனத்தை எல்லாம் வாங்கி சென்றார்களே, இந்த அம்மா மட்டும் ஒண்ணும் வாங்காத போச்சு. அம்மா உனக்கு என்ன வேண்டும்? இப்ப தனியா வாங்கணும்னு சொல்லிட்டேன். நீ அதிகமாக ஏதாவது கேட்பாய் நினைக்கிறேன். உனக்கு என்ன தாயா வேண்டும்? நான் தருகிறேன். என்ன வேணுமா? ஆமா, நான் என்ன வேணாலும் நீங்க கேட்டீங்க தந்துருவீங்களா? அம்மா நீ தனியா நான் வாங்கிக்கிறோம் சொல்லும் போது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்கள விட அதிகம் கேட்கணும்னு தெரியும். அதனால யாருமே இல்லாம நீ தனியா வந்திருக்கிற. உனக்கு என்ன வேண்டும்? மாறா புல்லை குலே ஐயோ ஐயோ எனக்கு ஒரே ஆசையா இருக்குது. ஐயோ நீங்க வந்து கூப்பிட்ட காலகாலத்துல இந்த அடிச்சு எனக்கு அடிக்குதுடா. ஆமா போற பக்கம் இதே குத்து வைமா கட்டி பிடிக்க உள்ளார ஒரு அம்மா இருந்தாலும் ஒரு தந்தையாருக்கு ஒரு பெண்ணானவள் பணிவிடை செய்யறானா ஒரு மகனுக்கு என்ன ஆகுது? மகனா? தாய் போறாவது. ஆமா, என் தாய் போல் நீ என் தந்தையாருக்கு அடிபடை படப்படை செஞ்சு வர்றீங்க. அதனால எனக்கு நீ தாயாக வேண்டும். அம்மா என்னது? ஆகாத வார்த்தையை அறிவிக்க வேண்டாம். அப்படியா? சொல்லாத வேண்டாம், சொல்ல வேண்டாம். நான் உனக்கு தாயா? வேண்டாம் தாயே, வேண்டாம். என் கட்டி பிடிக்க வேண்டும். அம்மா என் காபத்தை தீர்க்க வேண்டும். ஐயோ நான் உனது தாய் கிடையாது. வா இங்கே. சொல்வதை கேள் தாயே. வேண்டாம், 1000 முறை கூறினாலும் அதை கேட்க நான் தயாராக இல்லை. எனக்கு தாய்மொழியாக வேண்டும். நீ இப்ப முடியுமா முடியாதா உன்னால்? அம்மா எத்தனை வார்த்தை ஏடாக நீ எடுத்து உரைத்தாலும் அதை கேட்க நான் தயாராக இல்லை. முடியாதா? ஆகார கோபத்துக்கு ஆளாகி விடுவாய். போய்விடு. அதே சண்டாளா, நீ பண்ணல விட்டு நான் பண்ணிக்கிறேன். நான் சும்மா தான் நடக்க வீட்டுல. அம்மாடா அம்மா இருந்தா எனக்கு என்ன? ஆமா நான் பண்ணிக்கிறேன். நான் குஞ்சு பால் குடிக்கும் குந்தாதேவி போல, மண்டியிட்டு பால் குடிக்கும் மந்தாதேவி போல தாய் போல் நீ இருக்கிறாய். அப்படியா? உன்னை நான் தாரமாக நினைக்க மாட்டேன். அதே சண்டாளா நெய்ய வச்சக்கா தாயாக தான் நினைக்கிறேன். அதனால் என்னிடத்தில் இது சேர முடியாதா? முடியாது. அப்படியா? ஆமா. 24 ஆணவத்தை திரிகின்றாய். 12 அழகோடு இருக்கின்ற நாள் தான் நீ இப்படி ஆணவத்தை திரிகின்றாய். சரி. அதே சண்டாள நெய் வந்தகா, நீ இனிமேல் வடக்கி ஆணிலையும் கூட்டில்லாமல் என்னை போல் பெண்ணிலையும் கூட்டில்லாமல் அதுவும் பேடியாக போவாய்.
அறியாமல் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். அப்பா இந்த சாபமாகப்பட்டது அடே அர்ஜுனா, ஆனா ஆண் அழகப்பட்ட அர்ஜுனான்னு சொல்லி பெயர் எடுத்து உலகத்தில் எத்தனையோ பெண்கள் உன்னுடைய பல்லு ஒளியை கண்டு உன் மேல ஆசைப்படுவாங்க. அதனாலதான் நீ இவ்வளவு அழகா இருந்த. அதனால யானை ஆசைப்பட்டு நீ இணங்கலையே, அதனால ஆணிலையும் கூட்டு இல்லாம பெண்ணிலையும் கூட்டு இல்லாமல் அரும் பேடியா போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தாயே தாயே. அம்மா, இந்த சாபம் எனக்கு விமோசனம் ஆக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் தாயே? என்னை கட்டி பிடிக்க வேண்டும், என் கும்பத்தின் மீது கரங்கள் பட வேண்டும், உடலோடு உன்னை வைத்து முத்தம் தர வேண்டும். அப்படி வைத்தால் மட்டுமே உன்னோட சாபம் விலகும். அப்படியா தாயே? நான் என்ன செய்வேன்? அதனால காட்சிதெல்லாம் காட்டியர்கள். அதனால என் மாமனாகப்பட்ட மாயம் பெருமாள் என் பெருமாள் அந்த கண்ணனாகப்பட்டவர் அவரை கூப்பிட்டு இந்த உடம்பெல்லாம் பண்ணலாம் என்னமோ மாறிட்டு வருது, பொம்பளையா மாறுதுடா. ஐயோ என்ன பண்றது உடனே கூப்பிட்டு என் மாம கிட்ட இதுக்கு உண்டான வளமுறையை சொல்லணும், அதுக்கு தகுந்த பதிலே மாமத்தல் சபையோர்களே, எம்பெருமான் மாயக்கண்ணன் சபைக்கு வரும் விதம் காண்க.
அதவா இந்த தீரான தெய்வ சபையில் நான் வேடப்பட்டு முடியாது. என்னை பற்றி யார் என்று புரிந்தாயா? சொன்னால் எனக்கு தெரியும். சொன்னால் தெரியும். மண்ணால் வித்தை. ஆமா, உள்ள ஆனா பிறந்த அப்பமார்கள், பெண்ணா பிறந்த தாய்மார்கள், சிறியோர் பெரியவர் அவர்களுக்கும் அதான் நம்ம நடத்த போறாங்க. அர்ஜுனன் தேவப்பட்டம் அல்லது பேடி சொல்லக்கூடிய நாடகத்தை வேண்டப்பட்டு வந்தபடியால் என்னுடைய சமாச்சாரம் உனக்கு நல்லா தெரியலாம். இந்த தெய்வீக சபைக்கு கொஞ்சம் விளங்கும்படியாக சுருக்கமாக சொல்றேன். சரிங்க, கொஞ்சம் ஒழுக்கமாக அப்படியாகட்டும். அதை முன்கூட்டி தான் அறியல. சிவன் பரமா விஷ்ணு என்று சொன்னார்கள். அதிலே எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் சிவங்களுக்கும் அடியளக்கும் பொறுப்போம் சிவபெருமானுக்கு. சரிங்க, பெருமனுக்கோ படிக்கும் தொழில். அவன் பிரம்மன் படிக்கிறான், சிவன் படியிலிருந்து உயிர் கொடுக்கிறான். ஆமா, அப்படி போய்கொண்டே இருந்தா உலகம் தாங்குமா? தாங்காது. ஆமா, அதுக்கு அழிக்க ஒரு ஆள் வேண்டும் அல்லவா? ஆமா, அதற்காக நான் அரியாக ஏற்றுக்கொண்டு அழிக்கும் பொறுப்பு ஏற்றபடியால் எனக்கு 1008 அவதாரத்திலே 108 அவதாரம். சரிங்க, இப்படி அகத்துல 1008 அவதாரம், குத்துக்கத்துல 108 அவதாரம், தசாவதாரம் 10 அவதாரத்திலே படித்த பரந்தாமனை சொல்லுவார்கள். பரந்தாமன் நான் அழிக்கும் பொறுப்பு ஏற்றபடியால் எனக்கு அரி என்று ஒரு பெயர். ஆமா, அதனால என்னுடைய பெயர் கண்ணன், மணிவண்ணன், கோபாலன், கோபிகிரமன், அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு மாயவன் என்று சொல்லுவார். இப்படி முதல் யுகத்திலே தேவருக்கெல்லாம் நான் மேன்மையாக அழிக்கும் பொறுப்பு ஏற்றபடியால் முதல் தெய்வமாக இருந்தேன். சரிங்க, 2ஆவது யுகத்திலே ராமராக அவதாரத்தை எடுத்து அதையும் முடித்தேன். சரிங்க, 200 முடித்தேன். அப்படி 10 அவதாரத்திலே 8 அவதாரத்தோடு முடித்து 8வது அவதாரம் அல்ல 9வது 10 அவதாரமாக வரவில்லை. சரிங்க, இப்போ 9வது அவதாரத்திலே நான் கண்ணனாக அவதாரம் எடுத்து நம்பின பாண்டவருக்கு மாயவனாகவும் நம்பாத துரியோதனாதிகளுக்கு யமனாக பிறந்து இந்த பூமி பாடத்தை தணிக்க நான் கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். இப்பொழுது என் அத்தை இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். சொல்லணும், இந்த 5 பஞ்ச பாண்டவர்களை உள்ளங்கையில நெல்லிப்பணி உருக்கொண்டு போகாம நான் காக்கிறேன் அத்தையோடு சொல்லிவிட்டேன். சரி, அந்த ஒரே ஒரு சொல்லுக்காகத்தான் அபயம் என்று வந்தால் ஆதரிக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாங்க, அதனால இப்ப பாண்டவர்களிலே நடுப்பிறந்த நாயகன் மாமா பரந்தாமா என்று அழைக்கிறான். என் ஞான கண்ணால் அறிந்து மாட்டேன். சரி, அதனால் இப்பொழுது சென்று அன்மையோ தேவையோ நான் கண்டறிந்து
மல்லிகை மல்லிகை மலர்களை கொண்டு வந்து ஒரு பதாரங்களின் ஆதாரமாக அந்த பார்த்திபன் படிக்கிறேன் மயவா. தெரியல அர்ஜுனா அர்ஜுனா என்று சொல்லி மாமா மாமா என்று சொல்லி அலறுகிறாய். மனிதபடியே நல்ல சபரி மகத்தாய் இருப்பாய் மாயவா. ஆனால் பறந்தாவா ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டு விடுறாங்க. யாருன்னு தெரியவில்லையா? இதை வந்து என்ன இப்போ அர்ஜுனன் தான் பெரிய செல் எடுக்கிறார். அவர் எத்தனை பேர் செல் எடுக்கிறார். மாமா மாமா என்று சொல்லி நான் அர்ஜுனன் அர்ஜுனன் என்று சொல்கிறேன். சரி, இது அர்ஜுனனும் அல்ல. இது எந்த சமாச்சாரம் நமக்கு பார்த்தா எதுக்கு சேர்ந்துச்சுன்னே தெரியல. யாராவே இருந்திருக்கலாம். எனக்கு 8 பட்டஸ்தர்கள் எண்ணுக்கடங்காத கோவில் மன்னர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தா அந்த பிரம்மதேவன் பார்த்தாயா எனக்காகவே படித்து ஒரு பெண்ணை படித்து அனுப்பியிருக்கிறாங்க. அதனால பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? அது யாரா பிரம்மதேவன் எனக்காகவே பார்த்தார். 8 பட்டஸ்தர்கள் எண்ணுக்கடங்காத கோவில் கூந்தல் பார்த்தாயா கரு மேகம் போடவா. இடுப்பு பார்த்தா அதாவது கை கால்களை பார்த்தா இளவால தண்டு போடவும். அவள் பற்களை பார்த்தால் தென்னம்பாலை விரித்தால் பலபலவென்று உருவங்களை பார்த்தால் வேப்ப இலை போடவும். ஆஹா, இவ்வளவு அழகாக இருக்கிறது. பாபா மாமா மயவா நேற்று தூரமாக அன்று பாண்டவளை ஒருவராகி தவத்துக்கு செல்ல வேண்டும். சிவனை கோரி தவம் செய்து பாஜிபதை கனியை பெற்று வந்தார். பாண்டவரை ஜெயிக்கலாம் சொன்னீங்கல்ல, அதனால தவசுக்கு போனேன். அப்படி தவசுக்கு போய் முதல்ல மச்சரகை எல்லா அழகையும் மறைத்தாலும் அவனுடைய பல்லு ஒளி மட்டும் அவனால் மறைக்க முடியாது. முறையில்லாத மாதர்கள் முறை கொண்டாடுவார்கள். ஆமா, அப்படி இருக்கக்கூடிய அத்தனை அழகு படித்த பார்த்திபனாக இருந்தவன் மாமா இப்படி பெண்ணானதுக்கு காரணம் என்னப்பா? நான் அரித்தனன் தவத்துக்கு போனதெல்லாம் ரைட் தான் முடிஞ்சு போச்சு. அதான் மாமா இப்ப இந்த சமாச்சாரம் அப்படி தவத்துக்கு போயிட்டு தவம் முடிச்சு நான் வரும் வழியிலே தெய்வலோகத்தில் ஆண்டு வரக்கூடிய தந்தையாகப்பட்ட தேவேந்திர மன்னர் சரி சாய்பாபுரி மணிப்பூரி ஆண்டு வரக்கூடிய 1.5 கோடி 60,000 மரக்காரர்களும் தெய்வலோகத்தில் பூந்து எல்லாம் கொள்ளையடிச்சுட்டாங்க. அதனால என் தந்தையாராக மட்டவர் அபயம் அபயம் என்று சத்த கூற விட அந்த நாடு அங்கே சென்று தெய்வலோகத்தில் 3.5 கோடி 60,000 மரக்காரர்களை கொன்று அங்கே இருந்து ஆமா அந்த கனியால் அவங்களை மடித்து விட்டு பாசுபத கணி வாங்கும் போது சிவன் சொன்னார். ஆமா, நீங்கள் பாசுபத கணித்து கொடுத்து விட்டு 3 முகம் 7 காலு 14 கண்களோடு ஆமா இந்த கணையை கொடுத்திருக்கிறேன். இந்த பாசுபதை கணையை அரக்கர் மீது லாபத்தால் அசுரர் மீது நாட்டப்பட வேண்டும். ஆமா, இப்படி மானிட பொருளால தேவர் மேல ஒடுக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டார். மாமா அவையும் என்று தேவேந்திரனுடைய முறையிட ஆமா இந்த அவையத்தை காக்க அந்த அசுராதி கூட்டங்களை இந்த பாசுபதை கணையை மடித்து விட்டு ஒன்று விட்டு நீ அங்க அர்ஜுனன் அங்க
உனக்கு ஒரு நாள் தெய்வலோகத்துக்கு போன கிரீடத்தில்லாம உனக்கு திருப்பி கொடுத்தபடியால் ஆமா காலகாய நிவாரண கவசன் என்று சொல்லக்கூடிய 9 கோடி ராட்சசர்களை மடித்து விட்டாய். ஆமா என்னுடைய சிம்மாதனத்தில் ஒரு நாளுக்கு அமர்ந்து போய் என்று அர்ஜுனா தேவப்பட்டம் கட்டுகிறேன் என்று சொல்லி உனக்கு அர்ஜுனா தேவப்பட்டம் கட்டினான். ஆமா ஒரு நாள் இருந்து போய் என்று சொன்னார். அந்த இருந்த சமயத்தில் 2 பேர் வந்து இரடியார் சபதபடியா 2 பேர் நன்று ஆனால் மீண்டும் நாட்டி ஆடக்கூடிய பெண்களுக்கு தானத்தை கொடுத்து எனக்கு தனத்தையான பேர் வச்சாங்க. அதனால பேருக்கு அள்ளியவனுடைய தானங்களை வழங்கப்படியாக தனஞ்செய்யன் என்ற பேரு ஆமா அர்ஜுனன் தேவப்பட்டம் ஒன்று 2 பெயரை பெற்று விட்டாய். உண்மையா? அப்படி பெற்ற பிறகு மீண்டும் அங்கே நாடு இருந்து ஊர்வாசியானவன் என் தாய்க்கு பணிவடை செய்யக்கூடிய ஊர்வாசியானவன் என் மேல ஆசைப்பட்டார். அவ ஆசைக்கு இணங்காத காரணத்தினால அர்ஜுனா, என் ஆசைக்கு இணங்காத காரணத்தினால் நீ ஆணா இருக்கக்கூடிய நீ ஆணும் இல்லாமல் பெண்ணிலே கூட்டு இல்லாமல் அரை பேடியா போய் சாமத்தை கொடுத்தார் பாபா. ரொம்ப ஒரு வசனாக 7 கன்னிமார்களும் உன் மீது நிச்சப்பட்டு ஆமா உன்னுடைய காரணம் என்னவென்றால் உன்னுடைய அழகுதான் இத்தனைக்கு காரணம். உண்மைதான் மாமா. அப்படி என்னை போல எத்தனை பெண்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள். ஆமா எத்தனை பேருக்கு கை நழுவி விட்டிருப்பாய். ஆமா இந்த பாவங்கள் எல்லாம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆமா ஆணிலும் கூட்டில்ல பெண்ணிலும் கூட்டில்லாக அரும்பேடியாக பிடி சாபத்து என்று கொடுத்தாரா. எப்படி அத்தனத்துல ஒரு வார்த்தை சொன்னேன். இப்படி யாரும் பேடியாக இருந்து ஆனால் அசூரனாப்பட்ட அவரையும் கொள்வதற்கு பங்காளி ஜெயிப்பது எப்படி? பாதி சாம்ராஜ்யத்தை நான் ஆள்வது எப்படி? சரி போகட்டும். நான் தான் அப்பயத்துல சொல்லிவிட்டேன். உள்ளங்கையில் நல்லிப்பழ உருக்குள் போகாம நான் கார்க்கிறேன் என்று சொன்ன ஒரு சொல்லுக்காக ஆமா சரி என்று உன்னுடைய அபயத்தை கார்க்க வேண்டும். இப்பொழுது அது மீண்டும் என்ன செய்ய போகிறேன்? ஆமா மீண்டும் கேட்டு தாயே என் தாயை போல இருக்கிறாய், இந்த சாமம் எனக்கு எப்ப விமோசனம் ஆகும் அப்படின்னு கேட்க என்ன சொன்ன? அப்ப ஊர்வாசியானவன் சொன்னா அடி அர்ஜுனா, என் முகத்தோட முகம் சேரணும், என் முகத்துல முத்தம் கொடுக்கணும், என்னை கட்டி பிடிக்கணும், உன் கையை 2 என் மார்பிள பட்டணும், அப்படி பட்டா உனக்கு சாபம் விமோசனம் அப்படின்னு சொன்னாலே நான் தான் தாயன்னு நினைச்சிட்டு இருக்கிறேனே. நான் தாயவா எப்படி மாமா நினைச்சேன் மாமா. போகட்டும் போகட்டும் ஒரு வழி எனக்கு என் அகக்கண்ணால் நான் அறிந்து பார்த்தேன். அதுக்குத்தான் எனக்கு கண்ணா என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்தார்கள். சரி என் அகக்கண்ணால் அறிந்து பார்த்து விட்டேன். உன்னை ஒரு குழந்தையாக திட்டிட்டு. ஒரு குழந்தையா? ஆமா சரி. நான் ஒரு 7 வயது, அதாவது 7 கூணலாக ஒரு கிழவியாக அவதாரம் எடுத்து ஒரு குழந்தையாக உன்னை கொண்டு போய் ஒரு பால் காய்ச்சுவது போல் அப்படியே நான் இடத்துல நான் அப்படியே சாம ஒரு கிள்ளு சொந்த பிடிச்சேன். சரி சரி மாமா. அவன் யாருன்னு கஷ்டத்தை கேட்கணும் படுக்கணும். ஆகட்டும். கண்ணமாக்கி விட நான் தான் குழந்தையா இருக்கிறேன், என்ன பண்ண என்ன தெரியும் அர்ஜுனா. அதனால அப்பா வருவா. அம்மா இந்த குழந்தை இப்படி பால் பொங்குது. சரி அந்த பாலை வந்து போங்க எடுத்து அந்த பாலை பழகனுக்கு கொடுக்கணும். ஆமா சொல்லி இந்த குழந்தைய நான் அவகிட்ட கொடுத்துறேன். அப்ப என்ன சொன்னா என்ன பண்ணுவா? மூஞ்சோடு மூஞ்சி சேர்ந்து முத்தம் கொடுக்கணும். முத்தம் கொடுப்பா. கரங்களாகப்பட்டது சனத்தில் மேல் படணும். எல்லாம் அந்த பையன் குழந்தை கை படுமல்ல. அப்பா உனக்கு அந்த சாபம் விடுதலையாகும். அப்படியா? இதுதான் சபையை நான் இப்போ கிழவியாக ஆகட்டும். குழந்தையாக ஒரு வார்த்தை பார்த்துங்கள் தான். யாருமா இது? வாயில பல்லில வயிற்றுல பரவாயில்ல, கிளவிக்கு நல்லா தொங்குது. எல்லாத்துக்கும் வயிற்றுல குடல் இருக்கு. ஆமா, அத்தனை வயசுல குழந்தை இருக்கு உங்களுக்கு. கடல்ல கப்பல் போது கப்பல் கமந்து பேசி குழந்தையோட இருக்கும்போது
கொல்லு பேசி விட்டுருக்கா அப்படியே கம்மி பண்ணி சரி சரி பாவம் பாவம் சரி சரிம்மா பால் எடுத்து அடுப்புல வச்சுட்டு கையில வச்சுட்டு ஆமா என் கையால புஷ்டு புடிச்சிருக்குது அதனால குழந்தை நான் பிடிக்க மாட்டேன் பொம்பளை கைது பாரு அம்மா பிச்சைக்கார தாயா பிச்சைக்கார தாயா நாதேரி முண்டை ஏன் இப்படி ஓடியார நானோட பிச்சைக்காரி தாயா அட நீ ஒரு பிச்சைக்காரியா ஏமா உனக்கு என்ன ஆச்சு கொண்டு பேசி சரி பாலில் பசிங்க அழுவுறா ஐயோ பாலு கழுவுறாளா ஆமா சரி அவர் பால் கொண்டு வந்து பாரு அந்த மரத்தடியில காய்ச்சி வச்சிருக்கிறேன் சரி சரி அது பால் வேற பொங்குது அந்த குழந்தை வேற குவாக்குவான்னு குழந்தை வர அழுவுதா கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கொடுத்ததே பச்சைப்பாடு போதும் மறுபடியும் சாப்பிட்டு கொடுக்குறேன்னு சொல்றாமா பேரு சாப்பிடும் பால் சாப்பிட்டு இருக்கிற மூக்குத்தி வச்சுட்டு இருக்கிறேன் மறுபடியும் சாப்பிட்டு கொடுத்துருவா அவளுக்கு என்ன என்ன அது வேண்டாம் வேண்டாமா உன்னோட விளக்கத்தை சொல்லு நான் என்ன சாபம் கொடுத்து எப்படி அவனுக்கு சாபத்தை கொடுத்தாரு ஒரு ஆணின் கௌரவத்தினால் தெரிந்து கொண்டிருக்கின்றான் அதனாலே ஆணிலையும் கூட்டில்லாமல் பெண்ணிலையும் கூட்டில்லாமல் அரும் பேடியாக போவா என்று சாபத்தை கொடுத்து அப்படி சாபத்தை கொடுத்தேன் அல்லவா எப்படி இவனுக்கு சாபம் விமோச்சனமானது அப்படியா நீ என்ன எப்படி சாபத்தை கொடுத்தாய் இப்படி சாபத்தை கொடுத்தேன் ஆமா சாபம் விமோச்சனமானது இந்த அழகுதான் அந்த உனக்கு காரணம் ஆமாம் இந்த அழகை எல்லாம் தெரியுமான போய் ஆணிலும் கூட்டல்ல பெண்ணிலுமா கூட்டல்ல அரும்பேடியாக போ அப்படியா அதாவது சாபம் விமோச்சனமானம் என்றால் கரங்கள் தனமையில் படணும் முகத்தில் முகம் சேர்ந்து முத்தம் கொடுக்கணும் கால் மேல் கால் பண்ணணும் நான் எடுத்து முத்தமிட்டேன் அந்த கரங்களின் முகத்தின் விழுந்தது இதெல்லாம் நடந்தது அல்லவா அது ஆண் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை தானே ஆமா உன்னை கட்டிய தழுவினால் முத்தம் கொடுத்தான் யாரு கால் பின்னினான் அந்த குழந்தைதான் அந்த குழந்தையே இருந்தது நானே தான் சாபத்தை பொழப்பு இதே பொழப்பு தான் சத்தியமா சொல்றமாமா அதனால அடிச்சு வேற தலையை சொல்லி இந்த பேடி கொடுத்த சாப்பிட்டு உப்பெல்லாம் அது 9 வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுது கப்பில் ஏறிட்டு ஆரப்பார்த்தான வீடியோஸ் கொடுத்து சாப்பிட்டா எங்களுக்கு அவையில மண்டம் விளக்கு பார்த்து கட்டில அடிச்சு அதனால இந்த பேடி சாபம் மீண்டும் வேணுமா அப்படியா என்ன அர்ஜுனா இந்த பேடி சாபம் வேண்டாம் என்று சொல்லுகிறாய் ஆமா இப்போ அன்னைக்கு பகடி ஆடும் போது பகடி ஆட்டத்திலே தேவர்கள் எல்லாம் அத்தனை பேர்கள் என்ன சொன்னார்கள் 12 வருடம் கானகம் முடிந்து 13வது ஒரு ஆண்டு பாண்டவர் என்று தெரியாத ஒருவர் கண்ணுக்கு ஒருவர் தெரிந்து விட்டால் 12 வருடம் போக வேண்டும் என்று சொல்லி சாப்பிட்டு ஆமா அதாவது கட்டளை அதனால
ஒரு மனுஷனுக்கு அதாவது எல்லாருடைய அழகையும் மறைத்து விடலாம், உன்னுடைய அழகை மட்டும் மறைக்க முடியாது. இந்த பேடி சாமனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னு ஒரு வருட காலம் இருக்குது அந்த பக்கம். ஓஹோ, இதுக்கு உனக்கு தேவைப்படுது. இந்த பேடி சாமி எனக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் என்ன நினைக்க வேண்டும்? அப்படி நினைத்தால் எப்ப வரணும் எப்ப போகணும்னா அப்ப போகணும், வரணும்னா வரணுமா. அப்படி என்றால் ஊர்வாசியே சாமம் உனக்கு தேவைப்படுகிறது ஒரு வரைக்கும். ஊர்வாசியே எனக்கு பேடி சாமி வேணும்னா வரணும். ஆமா. பாயவரா மறையணும்னா மறைஞ்சு வரணும். முழுமை எந்திரிச்சால் அந்த மர்மம் போகும் வரும். அதனால ஒரு ஆண்டு காலம் அந்த பேடி சாபம் எனக்கு வேண்டும். 13வது அஞ்ஞாத மாசம் கிடைக்கும் போது ஒரு வருஷத்துக்கு அந்த பேடி சாபத்தோடு நான் இருக்கணும். அது தேவைப்படும். அதனால ஆமா, இது ஒரு நன்மையாக ஆகட்டும். நான் ஆடி அதற்காக நான் ஆடிய நாடகத்திலே ஒரு நாடகம் இது. சரி, அதற்காகத்தான் எனக்கு கபடி நாடகம் சூஸ்தர அவதாரி என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்தார். ஆகட்டும். மரியவர்கள் கதைகளே, ஜீவந்தமாகத்தானே மகாபாரதத்தில் ஒரு பாகமாகி, ஆனால் ஊர்வசை பேடி சாபம் அர்ஜுனன் தேவைப்பட்டவர்கள் சொல்ல நாடகம் ஏற்றில் உள்ளவரை எடுத்துரைத்தோம் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். போய் மந்து பட்டம் கட்டம் கட்டிய நடுத்தரத்திலே அர்ஜுன பட்டம் கட்டிட்டான். இருக்கிறது அதை வைத்து போன் செய்தால் குறைந்தவரையில சிறந்த முறையாக நாடகத்தை நடத்தி தரும் என்று உங்களிடத்திலிருந்து விடைபெறுவதோடு எங்க நாடகம் பிடிச்சிருந்தா ஜோரா வீடியோ அவர்களும் நம்மளுக்காக வருகை கொடுத்து ஆமா அல்லாமல் உலகம் எங்கும் ஆனால் பரப்பி கொண்டு வருகிறார். அவருக்கும் நம்முடைய நாடக காலத்தின் சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நமக்கு வாரி வாரி எல்லாம் ராசகருக்கு தவறாக 150 குத்திருமகால செல்வர்களுக்கும் சரி ஒருவர் 500 திருவராய மலையாளர நோயற்ற வாழ்வு குடிவற்ற செல்வமாக திருப்பதி ஆசிரியர் திருவண்ணாமலை கோவடி எப்படி வளர்ந்தோம் அப்படி அவர் குடிகளை ஓய்வு வளர வேண்டும் என்று சொல்லுவோம். செய்கிறோம்.